நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவ. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 9வது 13வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 21 9 13 வசனங்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அந்த 9வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் ஆமென் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். சீஷர்கள் கரையில வந்து இறங்குறாங்க. கரையில யார் நிற்கிறார் அப்படின்னா, அதனுடைய 4வது வசனத்தை பார்க்கும்போது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். சீஷர்கள் யார் அண்டை வருகிறார்கள் என்றால், இயேசுவின் அண்டை வருகிறார்கள். இயேசுவின் அண்டை வந்தவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்ன கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ அதை காண்பித்து கொடுக்கிறார். காண்பித்து கொடுத்ததும் அல்லாமல் அதை அவர்களுக்கென்று எடுத்து கொடுக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, இயேசுவின் அண்டை வா. எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை உண்டாகும். நம்முடைய வாழ்வும் வளமாய் செழிப்பாய் நன்மையாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சவுல் காணாமல் போன கழுதையை தேடிக்கொண்டே வருகிறான். சவுலுக்கு தெரியாது, சாமுவேல் சவுலுக்காக ஒரு பெரிய விருந்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறது. இந்த சீஷர்களுக்கும் தெரியாது. இவங்க மீன் பிடிக்க போறாங்க. ஆண்டவர் கரையில இவங்களுக்கான நல்ல மீன், அப்புறம் நல்ல அப்பம், ஆமென், ரெடி பண்ணி வச்சது இவங்களுக்கும் தெரியாது. ஆமென். ஆனா இவங்க கிட்ட வந்து பார்த்த போதுதான் இவர்கள் அறிந்து கொண்டார்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே தந்தூரி ஃபிஷ்ஷும் சில பார்க்குறாங்க. இது கேட்டோமா நாங்க? ஆமாம், ஏன் மீனுன்னு சொல்லி விட வேண்டியதானே? அது என்ன தந்தூரி ஃபிஷ்? அவர் அப்படி அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அழகாக ரெடி பண்ணி நல்ல அப்பத்தை சுட்டு வச்சு ராத்திரி நேரத்தில் அவர் இதெல்லாம் ரெடி பண்ணி விடியற் காலத்தில் காத்திருக்கிறார். அந்த ராத்திரி நேரம்தான் சீஷர்கள் ஒன்றுமே பிடிக்கலன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒன்றுமே பிடிக்கல. எந்த ராத்திரி நமக்கு துக்கத்தையும் வேதனையும் கொடுக்குதோ அந்த ராத்திரியில் நமக்காக ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதே போலதான் அவங்க வந்து பார்த்தாங்க. இந்த சவுல் காணாமல் போன கழுதையை தேடி தேடி வரான். ஆமே, அவன் சாமுவேலை குறித்து கேள்விப்பட்டு சாமுவேல் இடத்துல வருகிறான். வரும்போது எதுக்கு வந்த அப்படின்னா, இங்கே ஏதோ லெக் பீஸ் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி வரல. ஆமே, அவகிட்ட விசாரிக்க வந்திருக்கிறான். ஆமேன். அப்படி வரும்போது ஆமேன் சாமுவேல் சொல்றார், நீங்க வா அப்படி சொல்லி சவுலை தன் அண்டையில் வைத்துக்கொண்டு, தன் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு இப்பொழுது தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான். ஆமேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில், 23 24, பின்பு சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது அவன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன வார்த்தை வாசியுங்கள். இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும்
இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடையவர்கள். அவருடையவர்களுக்கென்று தேவன் சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? நான் இதுவரை கண்ட நன்மை அல்ல, இனியும் காணும்படி சிலவற்றை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை எவ்வளவோ நன்மையை பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ கிருபைகளை அனுபவித்திருக்கிறோம். நிறைய நன்மையை பார்த்தாச்சு, நிறைய கிருபை அனுபவிச்சாச்சு. இன்னும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்னும் ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இன்னும் நன்மைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேர் முகத்தை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இன்னும் நன்மைகளை பார்க்க போகிறோம், இன்னும் நன்மைகளை. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷம். ஆமா, இன்னும் நன்மைகளை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது அவருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்துல ஏமாற்றமே கிடையாது. ஆமா, ஏமாற்றம் கிடையாது. நயங்காட்டி ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். அது சொல்லும் போது ஆவியில் அப்படி ஒரு பலன் இருந்தது. என்ன வார்த்தை என்றால், எவ்வாறு நான் உன்னை நயங்காட்டி இழுப்பேனே தவிர உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். ஆண்டவர் செல்ல அப்படி நயங்காட்டி வனாந்திரத்தை ஹைட் பண்ணி கூட்டிட்டு வருவார் வனாந்திரத்துக்கு. ஆனா அங்க உனக்கு ஏமாற்றம் இருக்காது. மாறாவில் ஏமாற்றம் இருக்காது. டேஸ்ட் பண்ண வச்சுட்டார், டேஸ்ட் பண்ண வச்சுட்டார். எனக்கு ஒரு கேள்வி, சில காரியங்கள் அப்படி கேள்வி எழும். அதில் ஒரு கேள்வி தான், டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் மோசைக்கு அந்த மரத்தை காட்டி கொடுத்துருக்கலாம்ல, ஆனால் காட்டி கொடுக்கல. சில காரியத்தை நம்ம டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காட்டி தருவார். ஹல்லேலூயா. அந்த மரத்தை பார்க்கணுன்னா இந்த மாறாவை டேஸ்ட் பண்ணணும். ஆட்டுக்கடாவை பார்க்கணுன்னா ஈசாக்க பலிபீடத்தில் கிடத்தணும். சில அனுபவத்தில் தேவன் நடத்துறதை குறித்து கலங்காதீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஆயத்தம் பண்ணின பந்திய நீங்க அனுபவிக்கணும்னா எந்த பள்ளத்தாக்கில் நடந்து வரணும் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்க நடந்து வரணும். சில பாதையை கர்த்தர் நியமித்திருப்பார். அதுதான் அவர்கள் கரையில் சேர்ந்த உடனே, கரையில் இறங்கின உடனே சில பாயிண்டை வச்சிருக்கிறார். இங்கேருந்து ட்ரெயின் போகும்போது வள்ளியூரில், திருநெல்வேலியில், கோவில்பட்டியில், மதுரையில், திருச்சியில் இப்படி நிற்கும் தெரியுமா? இதே மாதிரி நம்முடைய ஓட்டத்தில் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சிருப்பார். அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் வச்சிருப்பார். அங்கே ஒரு நன்மையை நமக்கு வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இப்படி பல நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில். ஆமாம், வண்டி போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்க வைப்பார். நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லணும்னா நமக்கு ஒரு அட்மிஷன் ஓப்பன் ஆகும், அங்கே படிக்க வைப்பார். அடுத்து வண்டி போயிட்டே இருக்கும், ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் லைஃப்னு வரும்போது அங்கே ஒரு ஸ்டாப் இருக்கும், அதில் ஒரு அட்மிஷன் ஓப்பன் பண்ண வைப்பார். அடுத்து போயிட்டே இருக்கும், அடுத்து ஏதோ ஒரு வேலையை வச்சிருப்பார், அங்கே ஒரு காரியத்தை காண வைப்பார். அடுத்து போயிட்டே இருக்கும்போது கல்யாண வயசு ஆகும், அப்போ வண்டி நிற்கும், அங்கே கல்யாணம் நடக்கும். அதுதான் வெள்ளிக்கிழமை சொன்ன. சிலர் இப்போ அப்படி தான் பார்க்குறீங்க, அந்த ஸ்டாப் மட்டும் வேண்டாமா இருந்து அது நேராக போயிருந்தா நல்லா இருக்கும். ஆமென். அது ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் நிறுத்தினது. ஆமென். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள். நம்ம லைஃப் இப்படி தான் போயிட்டே இருக்கு வாழ்க்கை என்பது. ஆமே, அது ஒரு ஓட்டம். அதான் அழகா பாடி இருக்கிறாங்க, ஓடுகிறேன் ஓடுகிறேன் என்னை இயேசுவுக்காய். அப்ப இதுவரை பார்த்ததுன்னு ஒண்ணு இருக்கு, இதுவரை பார்த்துட்டோம். இனி ஓட்டம் இருக்குதா, நன்மை இருக்குன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மரண வாசல்லேருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு முன்னாடி ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார், நன்மையை வச்சிருக்கிறார். என்ன நன்மைன்னு நமக்கு தெரியாது. அது தெரியறதுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். நீ என் பக்கத்தில் வா, நான் உனக்கு காட்டித்தாரேன். ஹல்லேலூயா. நீ என் அருகில் வா, என் அருகில் வா, என் பக்கத்தில் வா, நான் உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். ஆமென். க்ளோஸ்னஸ் டு காட், ஆண்டவரோடு நெருக்கம். இதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி என்ன? ஆமா, நம்ம என்ன ரிஸ்க் எடுத்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட நெருங்க?
ஆண்டவர்கிட்ட நெருங்க. நம்ம எடுக்கிற முயற்சி என்ன? ஆமென். இதுதான் ரொம்ப தேவை. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய, நான் ஆண்டவரிடத்துல நெருங்குவதற்கு நான் எடுக்கிற முயற்சி என்ன? ஆண்டவரிடத்துல நெருங்க, இங்க பாருங்க, சீஷர்கள் வந்து நெருங்கிட்டாங்க. இயேசுவினிடத்துல நெருங்குவதற்கான 1000 வழிகள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளில் இதை 21வது அதிகாரத்தில், ஆமா, இயேசுவினிடத்தில் இந்த சீஷர்கள் எப்படி நெருங்கினார்கள் என்று ஒரு 5 காரியத்தையும், நெருங்கினவர்கள் பெற்றுக்கொண்ட 5 ஆசீர்வாதங்களையும் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இயேசுவினிடத்தில் நெருங்க இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது, அவர்கள் இயேசுவை கண்டார்கள். 4வது வசனத்தை வாசிக்கலாம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்போ இவங்களுக்கு தெரியாது, உண்மையிலே தெரியல. ஆனாலும் இவர்கள் இயேசுவை என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. பொழுது விடியும் போது கரையில பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார். ஆனா இவங்களுக்கு ப்ராப்பரா தெரியல, இது ஜீசஸ்ன்னு தெரியல. சீஷர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரியல. நல்ல கவனமா கேளுங்க. இவங்க இயேசுவை பார்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இவங்க ஏதாவது பிடிச்சிருந்திருப்பாங்கன்னு வைங்களேன், இவங்க கரையில் இயேசு நின்னாலும் இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. சில காரியங்கள் இன்னும் நமக்கு கை கூடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பார்வை அவரிடமாய் திருப்புவதற்காக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களை அவருக்குள்ள எக்யூப் பண்ணி உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அப்பத்தாட்சி இல்லாத இடத்துக்கே கொண்டு போகிறார். இந்த வார்த்தையை நல்ல கவனமா கேட்கணும். கொஞ்சம் ஸ்பீடா வண்டி போகும். ஆமா, சில இடத்துல வண்டி நிற்கும். ஏன்னா உங்களை எழுப்பணும்ல. ஆமாம், வண்டி ஸ்பீடா போச்சுன்னா சிலருக்கு ஸ்பீட்ல தூக்கம் வரும். ஆமாம், ஹல்லேலூயா. சரி, இவங்க இயேசுவை பார்த்தார்கள், ஆனா இவங்களுக்கு இயேசு தெரியல. ஒரு கேள்வி கேட்கிறேன். மோசே குறித்து பைபிள்ல கடைசியில மோசே எப்படிப்பட்டவன் சொல்லி முடிச்சிருக்கும் தெரியுமா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே மாதிரி யாருமே முகமுகமா அறிந்ததுன்னா என்ன? முகமுகமா அறிந்ததுன்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியறத விட மோசைக்கு ஜாஸ்தியா தெரியும். மோசே கிட்ட கேட்கலாமா, மோசே என்ன முகமுகம் அறிஞ்சானோ, உனக்கு எவ்வளோ தெரியும் அவரை? அதை விட எனக்கு ஜாஸ்தியாக தெரியும். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ தெரியும் அவரை? அதை விட எனக்கு ஜாஸ்தியாக தெரியும். ஆரோனுக்கு எவ்வளோ தெரியும் அவரை? அதை விட எனக்கு ஜாஸ்தியாக தெரியும். இதை முகமுகம் அறிந்தது. அதாவது எந்த மனுஷன் எடுத்துட்டாலும் மற்ற எல்லாருக்கும் எவ்வளோ தெரியுமோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே மோசைக்கு தெரியும் ஆண்டவர் யார். இதுதான் மோசையினுடைய லைஃப். ஆனால் மோசையினுடைய ஆரம்பம் என்ன? அவன் முட்செடியை பார்த்தான், அவன் அக்னியை பார்த்தான், ஆனால் அதுக்குள்ள இருக்கிற கர்த்தர் அவனுக்கு தெரியல. இதுதான் ஆரம்பம். ஆனாலும் மோசே பார்த்தான். இதுதான் செய்தி. உனக்கு இயேசுவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ பார்க்கறது வேற, ஆனா தெரியறதுக்கு நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லி ஜெபம் பண்ணாம இருக்காத. உனக்கு தெரியலன்னாலும் ஜெபம் பண்ணு. எனக்கு பைபிள்ல ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி பைபிள் படிக்காம இருக்காத. புரியலன்னாலும் பைபிள் படி. நம்ம என்ன பிரச்சனைனா, நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம இருக்கிறோம். எனக்கு தெரியல, நான் ஜெபம் பண்ண, எனக்கு ஜெபம் ஓட, நான் ஜெபம் பண்ண ஒருவேளை ஒழுங்கா போறவங்களுக்கும் ஒன்றும் நடக்காம ஆயிரும். அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு ஒருத்தங்கள்ட்ட சொல்லும் போது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நல்ல காரியத்துக்கு போறிய, இவன் நான் ஜெபம் பண்ணி, சிலருக்கு அப்படி ஒரு பயம். இல்ல இல்ல, தெரியல உனக்கு. இவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியல, ஆனாலும் பார்க்கறாங்க. ஜெபிக்க தெரியல, நீ ஜெபம் பண்ணு. பைபிள் எனக்கு ஒழுங்கா ஒரு அர்த்தம் புரியாது, அதனால நான் வாசிக்க. இல்ல இல்ல இல்ல, இங்க தெரியலன்னு சொல்லி நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவர் கரையில் நின்ற பிறகும்
நாம் அவரை நோக்காமல் இருப்பதை காண்பிக்கிறது. ஆமென். அதாவது பர்தியமை என்கிற ஒரு குருடன் வழியருக்கு பிச்சை கேட்கிறான். இயேசு போறார். ஆமாம், அவன் எப்படி ஜெபம் பண்ணான்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவது. எப்படியா ஜெபம் பண்ணான்? இல்ல, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது, தாவீதின் குமாரனே எனக்கு உனக்கு என்ன தெரியுமோ அதை தெரியாதது மாதிரி இருக்காது. இவங்களுக்கு என்ன தெரியும்? சீஷர்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? கரையில யாரும் நிக்கிறார், நாங்க பாக்குறோம், அவ்வளவுதான், போதும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இயேசுவினிடத்துல நெருங்க நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதான். நீங்க பாருங்க, சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க போனான். சகையு காரியம் ரைட்டு, ஆனா அவன் ப்ராப்பர் வேலை போனானான்னு பார்த்தா இல்ல. அவன் மரத்துக்கு மேல, அப்படி எங்கேயாவது பைபிள்ல இருக்கா இயேசுவை பார்க்க மரத்தில் ஏறுங்கள்? இல்ல, அது ப்ராப்பர் வே கிடையாது. ஆனா அவனுக்கு அதான் தெரியும், அவனுக்கு அதுதான் தெரியும். அவன் அதுல ஜெயிச்சுட்டான். அவன் பார்க்கிறான இல்லையோ, இயேசு பார்த்துட்டான். எனக்கு அது எனக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு ஒழுங்கா, உங்களுக்கு என்ன தெரியும்? மோசே பாருங்க, மோசைக்கு முச்செடி எரியுது, அக்கினி. அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் எகிப்துல வளர்ந்தவன். அவன் எகிப்தின் சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவன். ஆனா சின்ன வயசுல தாயார் பாலூட்டும் போதே இஸ்ரவேலை குறித்தும் இஸ்ரவேலின் தேவனை குறித்து ஊட்டி வளர்க்குறாங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, இந்த கைக்குள்ள பிள்ளைங்க இருக்கும்போது நம்ம என்ன ஊட்டுறோமோ அது பின்னாட்கள்ல விளையும். ஹல்லேலூயா. யூதர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த யூத மார்க்கத்தை அதிகமா ஊட்டுவாங்க. தேவ பிள்ளைங்க, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு தேவனையும் வசனத்தையும் ஊட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாளைக்கு உங்க சந்ததி ஆண்டவருடைய சந்ததியா நிற்கும். ஆமென். இன்னைக்கு இது நிறைய கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். இது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். என் பிள்ளை ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான்னு வாலிப பிள்ளைகளை குறித்து தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணல, எடுக்கலைன்னு நம்ம பாரப்படுறது இல்லை. ஆமே, நம்ம சின்ன வயசுல, அதாவது பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. பிள்ளை ஆண்டானைனா குழந்தைய, பிள்ளைய, ஆமே, நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதுல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லல. அங்க பலி வேற கண்ணா பின்னான்னு நடந்திருக்கும். ஆமேன். அவன் பிள்ளையா கைக்குள்ள இருக்கும் போதே பலிபீடத்துல கொண்டு வைக்கிறார் ஆண்டவர். இது ரொம்ப அவசியம். ஆமே, நம்ம இதை செய்யணும், அனுதினமும் செய்யணும். உங்க பர்சனல் பிரேயர்ல உங்க தலைமுறைய தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு இது மட்டும்தான் செய்ய முடியும். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. 17 வயசு வரை யோசேப்பை பொத்தி பாதுகாத்தான் யாக்கோபு. அதுக்கப்புறம் ஆமே, யாக்கோபு சந்திக்கிறதுக்கு யாக்கோபு யோசேப்பு அதுக்கப்புறம் மீட் பண்ணது 22 இயர்ஸுக்கு அப்புறம், 22 வருஷத்துக்கு அப்புறம். இது இவ்வளவு நாள்ல என்ன பாதுகாப்பு, என்ன யார் காக்கணும்? கர்த்தர் தான் காக்கணும், கர்த்தர் தான் பாதுகாக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இது மிக 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 அவசியமானது, இது மிக முக்கியமானது. ஆமேன். நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். ஆமேன். உங்களுக்கு என்ன முடியும், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க அதை செய்யாம இருக்காதீங்க. அவன் எனக்கு இப்படி பார்க்க தெரியுமா பாருங்க, சகைவை பாருங்க. அவன் ப்ராப்பர் வேலையே போகல, அவன் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அவன் ஜெயிச்சிட்டான், அவன் பார்க்கிறான். நம்ம எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் இப்படிதான். நம்முடைய ஜெபம் எல்லாம் கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. சில நேரத்துல எல்லாம் தோணும், நம்ம ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாமா? அப்புறம் ஐயோ வேண்டாம், ஆமே வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியாதாங்க? கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட அது சாப்பாடுக்கு கூப்பிடுதுன்னு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீங்க அவரை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். மோசே பார்க்கிறான், அவனுக்கு தெரியல உள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் பார்க்கிறான், உற்று பார்க்கிறான், கிட்ட போய் பார்க்கிறான், கர்த்தரை பார்த்தான். அங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுதான் நம்முடைய ஆரம்பம். எனக்கு தெரியாது, எனக்கு விளங்காது இப்படி சொல்லிட்டு பாருங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்கல்ல, பரிசேயனும் ஆயக்காரனும். இந்த பரிசேயன் ஜெபம் பண்றான், ஆயக்காரனுக்கு இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது. ஒருவேளை
இந்த பரிசேயன் ஜெபத்தை கேட்டு ஆயக்காரன் ஒருவேளை ஜெபனை இப்படிதான் பண்ணணுமோ அப்படி சொல்லி இந்த ஆயக்காரன் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன். அதனால இன்னொருத்தங்க ஜெபத்தை என்ன பண்ணாதீங்க, காப்பி பண்ணாதீங்க. சிலருக்கு ஜோம் பண்ணும்போது தலை வெட்டும், அதுக்காக நீங்களும் ஜோம் பண்ணும்போது வெட்டிட்டு இருக்காதீங்க. சிலருக்கு இன்னைக்கு வந்து இந்த இமிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு. உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லுங்க. ஆமா, தெரியாதுதான் அவர்களுக்கு, இயேசுவை தெரியாது, ஆனா பாக்குறாங்க. இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். உனக்கு அதெல்லாம் நான் தெரிய வைக்கிறேன்ப்பா, உன் முன்னாடி நான் இருக்கிறேன், உன் முன்னாடி உனக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் நான் கொடுக்கிறேன், உன் முன்னாடி நான் வேதத்தை கொடுக்கிறேன். உனக்கு புரியாததெல்லாம் ரெண்டாவது மேட்ரு, நீ ஏன் பார்க்க மாட்டேங்கிற? இது அவருடைய சாயல். தாவீது என்ன சொல்றார்? நான் விழிக்கும் போது எதுல திருப்தியாரன் தெரியுமா? உமது சாயல்ல. நம்ம எடுத்ததும் அங்க கொண்டு போயிரும். டெய்லி தாவீது தான் சொல்றார், நான் விழிக்கும் போது உமது சாயல்ல நான் திருப்தியாகிறேன் அப்படிங்கிறார். இது அவருடைய சாயல். புரியுதோ புரியலையோ அவரை பார்க்கிறோமா? இதே இது அவர் இயேசுன்னு சொல்லி ஒரு போட்டோ மட்டும் பெருசா இருந்தா, ஆண்டவரே வணக்கம் போயிட்டு வரேன். இது அவருடைய சாயல். இந்த அவர் ஆண்டவர் பார்க்கிறார், என்னை இவன் பார்க்கவே மாட்டேங்கிறானே. எங்கேயோ போறவனை பிடிச்சி இயேசுன்னு சொல்லி வரைஞ்சு போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமே, நாளைக்கு நீங்க அதையே பார்த்து இதுதான் ஜீசஸ் வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு இயேசுவே வந்தாலும் நீங்க சொல்லுங்க, சர்ச்சில் மெம்பர் ஆனீங்களாப்பா, அங்கே ஃபார்ம் இருக்கு சொல்லி அனுப்பி விடும். இல்லை, நீங்க வேர்டை பார்த்தா மட்டும்தான் ஜீசஸை பார்க்க முடியும். வேர்டை, இயேசுவை முதல்ல பாருங்கள். இப்படி பார்த்தவன் தான் பின்னாட்களில் எப்படி மாறுகிறான் என்றால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த. ஆமென். இப்போ ஆக்சுவலா வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்போம். நான் இப்போ கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். இந்த டெய்லி ப்ரேயர், டெய்லி பைபிள் ரீடிங் நம்ம லைஃப்ல இருக்குதா? உண்மையில இருக்குதா? உண்மையில இருக்குதா? நம்ம இந்த ஸ்டெப் எடுத்து வைக்காம நான் இன்னும் கிட்ட உண்மை அண்டி கொள்ள முடியாது. ஆமா, எனக்கு மோசேய மாதிரி ஜெபிக்க தெரியுமா? தெரியாது. தானியேல மாதிரி, சாலமோன மாதிரி பைபிள்ல தெரியுமா? ஒன்னும் தெரியாது. எதை கட்டலும் தெரியாது. இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனா நமக்கு பைபிள் படிக்க தெரியும்ல, 2 வார்த்தையாவது சொல்லி ஜெபிக்க தெரியும்ல. சீஷர்களுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல, ஆனாலும் பார்க்கறாங்க. ஆண்டவரிடத்துல நெருங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதான். முதல் படியே இதுதான். உங்க ஆண்டவர் அத எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தேவனிடத்துல நெருங்குவதற்கான காரியத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது? நான் க்ளோஸ் பண்ணிடவே கூடாது. நான் காலையில படிக்கல, நைட்டுக்கு சேர்த்து படிக்கிறேன். நீங்க நைட்டுக்கு சேர்த்து படிங்க. ஒரு 2 வசனம் எடுத்து காலையில உங்களால பார்க்க முடியலையா? அவருடைய அவரை ஃபேஸ் பண்ணிட்டு போங்க. ஜீசஸை ஃபேஸ் பண்ணுவோம். பார்த்து உம்முகம் பார்க்கணுமே அப்படி சொல்லி போட்டோ வைக்காம பைபிள் எடுத்து வைங்க. உம்மழகை ரசிக்கணுமே. உங்களுக்கு வேர்ட் எல்லாம் அப்படி அழகழகா வரும். அதாவது பைபிள்ல என்ன தேடுறோம்னு ஆண்டவர் பார்ப்பார். நீங்க பைபிள்ல மட்டும் ஜீசஸை தேட ஆரம்பிச்சுட்டேன்னு வைங்களேன், ஆவியானவர் அடி செயல்படுவார் பாருங்க. பைபிள்ல திருமணத்துக்கான காரியத்துக்கு தேடுவாங்க. அலைன்ஸ் எல்லாம் வந்திருக்கும், 4-5 பயோடேட்டா கிடக்கும். ஆண்டவரே வாய்க்க பண்ணும். ஆமென். ஐயோ இது வேண்டாம், கேன்சல். ஆமென். காத்திரு, இதுவும் வேண்டாம், கேன்சல். ஆமென். செய்ய வேண்டியதை துரிதமாய் செய். இதுதான் இன்னைக்கு இப்படி தேடுறோம், நிறைய தேடுறோம். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒவ்வொன்னையும் பார்த்து தேடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பைபிள்ல என்ன தேடுறியா? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அப்போ போனோம், ஆபிரகாம்கிட்ட போனோம். அங்க ஏதோ வந்திருக்கிறார். ஆமென். முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயைன்னு மோசே சொல்றார். அப்போ இவரை பார்த்திருக்கிறாரு.
முச்செடியில எழுந்தருளினார்னு யாத்திராகமத்தில் இருக்கான உபாகமத்தில் பேசும்போது யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை அப்படின்ட்டார். அங்க அந்த அக்கினியில அந்த முள்ளுல ஒரு பெரிய தயவு வெளிப்பட்டு இருக்கிறது. நீங்க ஜீசஸ் தேட கந்தாகே ராஜஸ்ரீயின் மந்திரியை பார்த்தீங்கன்னா பைபிள்னா என்னன்னே தெரியாது. நமக்காவது அதிகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அதுவும் கிடையாது, ஒரு சுருள் இருக்கும் அவ்வளவுதான். அது அவனுக்கு எப்படியோ கிடைச்சிட்டு வாங்கினானா இல்ல ஒரு ராஜஸ்திரியினுடைய மந்திரி ஆனதுனால அவனுக்கு கிடைச்சதா தெரியல. அவன் கையில இருக்கு. போகும்போது விரித்து வாசிட்டு இருக்கிறான். ஏசாயா 53. அன்னைக்கு 53 இப்படி அதிகாரமெல்லாம் இருக்காது, ஒவ்வொரு பகுதியா இருக்கும். வாசித்துட்டு போறான். அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், ஒண்ணுமே புரியல. இந்த அவர் யாருன்னே தெரியாது. தெரியாம வாசிட்டு போறான். ஆவியானவருக்கு இருக்க முடியல. ஏன் அவன் யாரை தேடிட்டு இருக்கிறான் தெரியுமா? இந்த அவர் யார், இந்த அவர் யார், இந்த அவர் யார், அவ்வளவுதான். நீங்க பைபிளை எடுத்து ஜீசஸ் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மேல ஆவியானவர் அசைவாடுவார். உங்க மேல ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்க வாழ்க்கையின் ஆழத்துல இருக்கிற இருள் கூட விலகும்படிக்கு கர்த்தருடைய கிரியை நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கான வாக்கு தத்துவம் இப்படிப்பட்ட 4-5 வார்த்தைகள் நமக்கு தெரியும். பைபிள கை வச்சா எங்க திருப்பணும் அப்படின்னு இல்ல, இதை தாண்டி இயேசுவை பார்க்கணும். இயேசுவனிடத்துல நெருங்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்க. எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. சகைவு தெரிஞ்சா போனா அவனுக்கு தெரிஞ்ச வழியில போகிறான். அவன் கண்டு கொண்டானല്ലോ. இல்ல நீ ப்ராப்பர் வேலவா. எனக்கு தெரியாது ப்ராப்பர் வே. உனக்கு என்ன தெரியும்? இப்படி ஏசப்பான்னு கூப்பிட தெரியும், கூப்பிடு. என்ன தெரியும்? பைபிள்ல 2 வசனம் வாசி தெரியும், வாசி. நம்ம ஒண்ணுமே செய்யாம ஸ்காலர்ஸ் மாதிரி இருப்போம் தெரியுமா? ஆமே, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம், எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம லைஃப்ல ரெகுலர் பிரேயர் இருக்காது, ரெகுலர் பைபிள் ரீடிங் இருக்காது. ஆனா எல்லாம் முடிச்சது மாதிரி இருப்போம். நமக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ தூரத்தில் இருப்போம். இல்ல, நெருங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரை பாருங்க. அடுத்து இரண்டாவது காரியம் அவர் கூப்பிடுதலுக்கு பதில் அளியுங்கள். ரெஸ்பாண்ட் டு ஹிம். 21:5 வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இயேசு 200 முழம் தூரத்தில் இருக்கிறாங்க. இயேசுவும் அவங்களுக்கும் நீங்க அதனுடைய 8வது வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ இயேசு இங்க இருந்து எப்படி கூப்பிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? அதுவும் கடல்ல இருக்கிறாருன்னா நம்ம நார்மல் சத்தத்தை விட எப்படிதான் கூப்பிடணும்? ஏன்னா கடல்ல சும்மாலாம் பேசினா கேட்காது. இப்ப மலையில இருந்து கீழே இருக்கிறாங்கன்னா அவர் பேசுனது கீழே ரீச் ஆகும். ஏன்னா மேல இருந்து இந்த சவுண்ட் வேவ் போறதுனால ரீச் ஆகும். கடல்ல அப்படி ரீச் ஆகாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு போட்ல ஏறி உட்காந்து பேசுவார். இப்போ இயேசு கரையில நிக்கிறார், இவங்க 200 முழம் தள்ளி நிக்கிறாங்க. அப்போ இயேசு எப்படி கத்தி இருப்பார், பிள்ளைகளே அப்படிம்பார். இப்ப எழுப்புனீங்க பாத்தீங்களா? அப்போ பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படி கேட்கும் போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஒன்றுமில்லை, அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்டெப். ஆண்டவர் சத்தம் உங்களை நோக்கி வரும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஸ்டெப் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹalleluya. அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆமே, ஆண்டவர் எவ்வளவு பேசுவார் நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே இருப்போம். பாஸ். அதாவது ஸ்கூல்ல காலையில் கொஸ்டின் கேட்பாங்க, பாஸ். அதாவது எனக்கு தெரியாதான், உனக்கு தெரியாதுன்னு அது ஃபெயில். ஆனா பாஸ் சொல்லி இங்க தள்ளி விட்டுறோம், இங்க தள்ளி. இப்படிதான் இன்னைக்கு செய்தியை நம்ம தள்ளி விட்டுட்டு இருக்கிறோம். யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அவரை வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கிறோம். வாசற்படியில் நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன், அது யாரா இருக்கட்டும், அது பாஸ்டரா இருக்கட்டும், அது பிலீவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒருவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே, ஆண்டவர் பாஸ்டர் தான் கேட்கணும் இல்ல, யாராவது என் சத்தத்தை கேட்டு என் கதவை திறந்தால், அவ்வளவுதான். கதவை திறக்கிறது என்ன? ரெஸ்பாண்ட் பண்றது. யாரோ கதவை தட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அப்படி இல்லை, ரெஸ்பாண்ட் பண்றது. கதவை தட்டும் போது திறக்கிறாங்க, அவ்வளவுதான். கதவை திறந்தா இதுக்கு மேல அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். நான் அவனிடத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணேன்.
ஹல்லேலூயா. அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன். நல்ல கவனமா கேளுங்க. சாமுவேலுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம தான் வளர்ந்தான். சம்பந்தமே இல்லைன்னா அந்த டைரக்ட் என்கவுண்டர் இன்னும் சாமுவேல் லைஃப்ல இல்லை. ஆனால் சாமுவேலேன்னு கூப்பிடும்போது சொல்லும் அடியேன்ட்டான். பார்த்தீங்களா, ரெஸ்பாண்ட் பண்றான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆண்டவர் பேசுவாருங்க. நீங்க பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். பேசும்போது ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது என்னோட தான் பேசுறார், இது என்னை குறித்து தான் சொல்றார். சில காரியங்கள் இப்படி உணர்த்தும் போது இது நான் தான், நம்ம லைஃபோட வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். எஸ், இது நான் தான் ஆண்டவரே, நான் வேற யாரும் இல்லை ஆண்டவரே, நானே தான்ப்பா. இது நம்ம வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமென், ஐ ரிசீவ் இட். ஆமே, நீ உன் வழியை மாற்று, கசப்பை மாற்றுன்னு சொல்லும்போது இது என் மனைவிக்கு கர்த்தர் பேசின வார்த்தை. இது நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி விடுவோம். இப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இருந்தாலும் நெருங்க முடியாது. இந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரம் பதில் கொடுக்கறாங்க. என்ன பதில் கொடுக்கறாங்க? உள்ளத உள்ளதுன்னு சொல்றாங்க. அவர் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றாங்க. அவர் கூப்பிடுறதுக்கு எஸ் லார்டுங்கிறாங்க. ஆபிரகாம பாருங்க, அவன் சும்மா சிநேகிதன் ஆகல, கத்தி முனையில பிள்ளை, வேதனையின் உச்சத்துல இருக்கும்-போது ஆபிரகாமே என்னதும் அடியேன் அப்படின்ட்டார். நம்ம சர்ச்சில் இருந்தே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். வேதனையின் எத்தனை முறை கூப்பிட்டு இருப்பார். அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். யார் கதவை திறக்கணும்? ஆண்டவரே, பாஸ்டர் ஆண்டவரே, அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆண்டவரே, வர்ஷிப் லீடர்ஸ் ஆண்டவரே, யாராவது இப்படிதான் அவர் கேட்கிறார். ஒருவன், அந்த ஒருவனாய் நோவா இருந்ததுனால ஒரு பேழை எழும்புச்சு. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை எல்லாம் தேடுறது. சபைகளுக்கு இந்த சத்தத்தை சொல்லும் போது அந்த ஒரு நபரா நீங்க மாறிட்டீங்கன்னா, யாராவது அவர் அதை ஜெயமா பார்க்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனோ அப்படிங்கிறார். கதவை திறக்கிறதுக்கும் ஜெயத்துக்கும் நீ கதவை திற, நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்க இருதயத்தை என்ன பண்ணிடாதீங்க. ஆண்டவர் நிறைய பேசுவார். பேசும்போது ரெஸ்பாண்ட் பண்ண பழகணும். ஆண்டவர்கிட்ட ஆமென் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நானே தான். பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், எல்லா ப்ராஃபட் இருக்கிறாங்க பைபிளில். ஏசாயா தொடங்கி சகரியா, மல்கியா என நிறைய ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஜீசஸோடைய ஃபுல் ஸ்டோரி யார் கையில் தான் கொடுக்குறாரு தெரியுமா? ஏசாயா கையில். ஏன்னா ஆண்டவர் தமக்குள்ள பேசுகிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றான். யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமா? நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நம்ம கிட்ட பேசுறதுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கும்போது ஏசாயா ஆண்டவர் ஏதோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. அவன் வாலண்டியரா இன்வால்வ் ஆகுறான். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன அனுப்புங்க ஆண்டவரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நெருங்குவதற்கு நம்ம பார்க்கிறோம் தெரியுமா வேதத்தை. அதிலிருந்து நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண பழகணும். ஏசாயா 65, 12, 66, 4 ஆண்டவர் வேதனையாய் சொல்லுகிற காரியம், நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை, என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு எது பிடிக்காதோ அதை தெரிந்து கொண்டீர்கள். இது ஆண்டவருக்கு வருத்தம்.
66 நாளும் வாசிங்க, அப்படியே தான் இருக்கும். நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் கேளாமலும் அவர்களின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டு. சாலமோன் லைஃப் இப்படிதான் போச்சு. சொப்பனத்தில் 2 முறை வந்து எச்சரிக்கிறார், வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பான்னு. ஆனா அவன் அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை வச்சதுனால அவன் அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டி இருந்துச்சு. ஆலயத்தை கட்டினவன். ஆமென். அவன் அந்த சொப்பனத்தை மைண்ட் பண்ணவே இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணல, பதில் அளிக்கல. நம்ம விரும்பாததை தெரிந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக திகில்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம பாதை மாறி போறனாலே ஆண்டவருடைய வார்னிங் வரும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் வார்னிங் இருக்கும், அதுக்கப்புறம் வார்னிங் இருக்காது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் கூப்பிட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டோம்னு வைங்களேன், 1 2 3 வாட்டி விட்டுட்டு அவரை கூப்பிட மாட்டார். அதனால தான் சங்கீதம் 50 இருக்கும், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். ஏன் மௌனமா இருந்தீங்க ஆண்டவரேன்னு கேட்டால் அதுக்கு மேலே இருக்கு, நீ என் வார்த்தைகளை உன் முதுகுக்கு பின்னாக எரிஞ்சிட்ட, ரெஸ்பாண்ட் பண்ணல, என் கால் அட்டன் பண்ணல, நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ மைண்ட் பண்ணவே இல்லை. அதனால நான் சைலண்ட் ஆயிட்டேன். நான் மௌனமானதும் நீ என்ன நினைச்ச, நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நீ நினைச்ச. இல்லை, நான் ஒவ்வொன்றாய் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவேன். தேவனை மறக்கிறவர்களே இவைகளை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை. சங்கீதம் 50:22. எவ்வளோ பெரிய வார்னிங் இது. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நெருங்கணும், என்ன செய்யணும்? இங்க பாரு, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணு, நீ கதவை முதல்ல ஓபன் பண்ணு. நான் இன்னும் தட்டிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுறார், உன் இருதய கதவை தர. ஆமென். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 3வது காரியம், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள். obey him. 21:6 வாசியுங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக நீங்க படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அது அகப்படும் என்றார். அப்படியே அது ஏன் வலை போடணும்? ஏன் வலதுபுறம் போடணும்? இடதுபுறம் போட்டா என்ன குறைஞ்சிரும்? அப்போ நீங்க வலது பார்ட்டி ஆண்டவர், இடது பார்ட்டி இல்லையா? இப்படி எல்லாம் பேசல. ஏன்னா இப்ப ஃபுல்லா வலது இடதுன்னு போயிட்டு இருக்குல்ல. ஆமென். ஆண்டவர், அது ஏன் ஆண்டவர் வலது? ஒண்ணு இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே சிம்பிள் ஸ்டெப் தாங்க. obedience is the practical expression of love. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு இருக்குல்ல, அது 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 வந்து வெளிப்படுத்துவதின் அடையாளம் தான் கீழ்ப்படிதல். நல்ல கவனமா கேளுங்க. இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார். முதல்ல பார்க்க வைக்கிறாரு, அதுக்கப்புறம் இவர் பிள்ளைகளை அவர்தான் இனிஷியேட் பண்றார். அந்த ஸ்டெப் அவர்தான் எடுக்கிறார். பிள்ளைகளே கூப்பிடுறார். அவங்க ஆண்டவரை எல்லாம் கூப்பிடல, தெரிஞ்சாதான கூப்பிடுறதுக்கு. பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறார். அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து ஆண்டவருடைய அழைப்பை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸா போயிட்டே இருப்பீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெருங்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெருங்கணும்னா அவருக்கு என்ன பேசுறது, எஸ் சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்கிட்ட நான் கரெக்ட் தான் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது இருக்கான்னு கேட்டா மறைக்காதீங்க. உன் பேர் என்னன்னு கேட்டா ஏசான்னு சொல்லாதீங்க. நம்ம இப்படி எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி பழகி யார்ட்டையும் வந்துட்டோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்டையும் வந்து சொல்றோம். வீட்டில் ஆமென் அரசனுக்கு அரை அடிக்கு சண்டை போட்டுட்டு இங்க வந்து வேறு ஒரு ஆண்டவர் பார்த்த வந்து வந்து என்கிட்ட அடிக்கிற பத்தியா. இதுதான் அந்த அத்தி மரம். ஒரு அத்தி மரம் பழம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி போனார். ஏன் அவர் நம்பி போனார் தெரியுமா? அந்த இலை வந்து பழம் இருக்கிறது மாதிரியே காட்டுச்சு. ஆமா, நம்ம ஆராதனைக்கு வர செட்டப்பை பார்த்தா ஒருவேளை தூதனே மஃப்டியில வாரானோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உள்ள வந்து பார்த்தா ஒன்னும் இல்ல. உள்ளதுன்னு சொல்லணும். உன் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுன்னு சொன்னா அடி விழுமா? விழட்டும். ஏசான்னு சொன்னா ஆசீர்வாதம் விழுந்துச்சு. யாக்கோபுன்னு சொன்னா அடி விழுந்துச்சு. நம்ம வந்து ஆசீர்வாதம் தான் வேணும், என்ன விழக்கூடாது?
அந்த அடி விழுந்ததுனால அவன் யாரா மாறினான் தெரியுமா? நம்ம இந்த அடிக்கு பயந்து இப்படிதான் 2 பேர் பைக்கில் போனாங்க. கீழே விழுந்து 2 பேருக்கும் இடது கால் பக்கம் அடி, கால் ஒழுக்கி இருக்கு. ஒரு வைத்தியர்கிட்ட போகிறாங்க. ஒருத்தன் உள்ளே போனான். உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் ஐயோ அம்மான்னு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டு வெளியே இருக்கிறவனுக்கு நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தான். வந்தோடனே வெளியே இருக்கிறவன் கேட்டான், எப்படி? இவன் பார்த்தான், வலிக்குன்னு சொன்னா இவன் ஓடிடுவான். ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் போனதும் எண்ணெய் எடுத்து அழகா தடவி அந்த காயத்தில் முத்தமிட்டு, நீ மகனே நீ வீட்டுக்கு போன்னு அனுப்பிவிட்டார். அப்படியா? அப்படி சொல்லிட்டு இவன் உள்ளே போனான். இவன் உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு சத்தம் கேட்கல. வெளியே வந்தான். அவன் வீட்டுக்கு போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஆறுதல் இப்போ எதில் கிடைக்கும்னா இவன் போடுற சத்தத்தில் கிடைக்கும். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வெளியே வந்தான். வெளியே வந்தோன்னே அவர் உன் காலை இப்படி திருக்குனாரு, காலுக்கு மேலே ஏறி நின்னாரு, ஒவ்வொரு விரலா பிடிச்சு இழுத்தாரு. அப்புறம் உனக்கு வலிக்கலையா? எப்படி வலிக்கும்? நான் அவர்கிட்ட என் வலது காலெல்லாம் கொடுத்தேன். எனக்கு நீ சத்தம் போட்டது நான் கேட்டேன். அதனால நான் உஷாரா எதை கொடுத்தேன் தெரியுமா? என் வலது காலை கொடுத்தேன். பத்தியான்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு வாரம் போச்சு. அந்த அடிபட்ட காலை கொடுத்தவன் நிமிர்ந்து நடக்கிறான். இந்த வலது காலை கொடுத்தான் தெரியுமா, அவன் எப்படி நடப்பான்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டி தர வேண்டிய அவசியம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமே, நம்ம அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறோம். நீ யார் சொல்லுங்க அவர்கிட்ட. ஆண்டவருக்கு அதுதான் தேவை. சகை வந்து நின்று சொல்றான், ஆண்டவரே நான் என் ஆஸ்தியில பாதியை கொடுத்துடுறேன், நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன். அவர் கேட்டார் அவன்கிட்ட. ஆனா ஜீசஸ் உடைய அழைப்புக்கு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா பாருங்க. நம்ம இதை சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம வந்து ஒரு செட்டப்ல ஆயிட்டோம். நம்ம அதாவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஒருத்தங்களை உங்களுக்கு மன்னிக்க முடியலையா, நீங்க ஆண்டவர்கிட்ட எனக்கு மன்னிக்க முடியலன்னு சொல்லுங்க. அதுக்கு நம்ம நியாயம் சொல்லிட்டு இருப்போம். ஆமா, உன் சகோதரன் எங்க அப்படி கேட்ட என்ன சொல்லணும்? ஒன்னு தெரியும்னு சொல்லணும். நான் என் சகோதரனுக்கு யார் சொன்னா அப்படி? இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு நம்ம இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 38 வருட படுக்கையில பெதஸ்தா குளக்கரையில் ஒருத்தர் இருக்கிறார். அவன்கிட்ட போய் ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? உடனே அவன் என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு ஒன்று ஆமான்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அதாவது ஆண்டவரை தூதர்கள் வந்து குளத்தை கலக்கும் போது ஒருத்தன் முதல்ல இறங்கிடுறான் உன்ட்டு அதெல்லாம் கேட்டவா? யார் கலக்குனா, யாருக்கு கலக்குச்சு கேட்டாங்களா? நீ சுகமாக விரும்புறியா? ஒன்று ஆமா சொல்லணும். நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோன்னே தெரியல. நீங்க ஆண்டவர்கிட்ட உள்ளதென்றும் இல்லதென்று சொல்லுங்க. இதுதான் அவருக்கு தேவை. இதுதான் அவரோட நம்மளை கொண்டு போகும் கிட்ட. ஆண்டவர்கிட்ட இந்த மாயைய உள்ள கொண்டு வந்துடாதீங்க. அது தூரமாய் கொண்டு போயிடும். ஆண்டவர்கிட்ட எப்பவுமே நான் யாக்கோபுன்னு சொல்லும் போது அவன் மேல அடி விழுந்தது உண்மைதான். ஆனா யாக்கோபிட்ட கேட்டா அடிச்சாரான்னு கேட்டா எனக்கு அடிச்சே தெரியல, அவர் கை என் மேல பட்டது தெரிஞ்சது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. வளைய போட்டாச்சு. ஆமே, நான் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் தெரியுமா? இது நான் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதின் அடையாளம். ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணு சொல்லும் போது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனால அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டார் என்கிட்ட. ஆமே, நான் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன்னா ஆண்டவர் என்கிட்ட கேட்கறத விட்டுருவார். யோவான் 14வது அதிகாரத்துல 22, 23, 24 வசனங்களை பார்க்கும்போது இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி கேட்கிற, ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன அப்படி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் பாரு, உனக்கு உலகத்துக்கு அப்படி நீ பார்க்காத, நீ மொத்தத்துல பார்த்தேன்னா ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவ்வளவுதான். ஏன் உனக்கு வெளிப்படுத்தினா நீ வான்னு சொன்னது நீ வந்த பத்தியா? உலகம் வரல. இதான் வித்தியாசம்.
அதாவது கீழ்ப்படுகிறோம் தெரியுமா, அவனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். இந்த யோவான் 21 அதுதான் நடக்குது. வலையை போட சொன்னார்ல, இவங்க வலை போட்டாங்க, மீன் கிடைச்சது. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 7வது வசனம். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்று சொன்னார். அவர் கர்த்தர். ஒரு கீழ்ப்படிதல், சிம்பிள் ஸ்டெப் தான். வலைய போடுனார், எங்க போட சொன்னார் அங்க போட்டான். அடுத்த வசனத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்துல நெருங்குவதற்கு நமக்கு அடுத்த பிரதான தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவர் யார் என்பதை அறியணும். ஆண்டவர் யார் என்பதை நம்ம அறியணும் அப்படின்னா அதுக்கு என்ன, எந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சு அறிய முடியும்? எந்த பைபிள் காலேஜும் கிடையாது, சொந்த பைபிள் காலேஜ். என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். மோசே, உன் காலில் இருக்கிற பாதரட்சை கலட்டுனா ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோசைக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் மோசைக்கு தம்மை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, மோசை ஒன்று கீழ்ப்படிந்திருப்பான். யோவான் ஸ்நானன்ட்ட போய் ஆண்டவர் வருவார். வரும்போது யோவான் தடை செய்வான். நீங்க எப்படி ஆண்டவர் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரலாம்? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இப்பொழுது இடங்கொடு, தடை செய்யாதே, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதுன்னு சொன்னதும் அவன் இடம் கொடுப்பான். இடம் கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். அதை யார் பார்க்கிறா தெரியுமா? யோவான் பார்க்கிறான். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில், ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதிலே யோவான் சொல்லுவான் பாருங்கள், நானும் அவரை, எத்தனை வசனம்? 32. இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். எனக்கும் இவர் தெரியாது, ஆனா அவர் என்கிட்ட ஒண்ணு சொல்லி நான் கீழ்ப்படிஞ்சேன். பாத்தீங்களா? ஆவியானவர் இவர் யார் என்று காண்பித்து தந்தார். இயேசுவை அறிகிற அறிவு நம்மை அவரிடமாய் கொண்டு செல்லும். 4வதாக அவரை நோக்கி நகருங்கள். ஆமென். 5வதாக அவரை நோக்கி நகருங்கள். நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 7வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். எதுக்கு குதிச்சான் தெரியுமா? யார்கிட்ட போறதுக்கு? இயேசு கிட்ட போறதுக்கு. இதுவரை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருந்தவங்க இப்போ வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மற்ற சீஷர்கள் என்ன பண்றாங்க? படகில் இருந்து கொண்டே அந்த வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவு இருக்கு தெரியுமா? அது ஒரு மேக்னெட் போல, அது அப்படி இழுத்துட்டே இருக்கும், நம்மள இழுத்துட்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவரோடு மோசே பேசும்போது ஆண்டவர் சொல்லுவார், மோசே, இந்த ஜனங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்க, நான் ஒரு தூதன் அனுப்புறேன், தூதன் உங்களை கொண்டு போவான். மோசே சொல்லுவார், நான் போக மாட்டேன், நீங்க வரலன்னா எங்களை கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் யாருங்கிற அறிவு அவனுக்குள்ள பெருக அது அவனை யாருக்கிட்ட தான் நெருங்க வச்சுட்டே இருக்கு அப்படின்னா ஆண்டவர் கிட்ட தான். அவனுக்கு அதை விட்டுட்டு அவனுக்கு காணானே அவர் தான், வேற எதுவுமே அவனுக்கு தோணல. அதனாலதான் மோசே கிட்ட நீ வா சொன்னா வரான், அவன் வரான், ரெடியா இருக்கான். நீ போகாத மோசே, யோசுவா போட்டு நீ என்கிட்ட வா, நான் ரெடி, வந்துட்டேன். தேவனை அறிகிற அறிவு ஒரு பெரிய ஒரு காந்தம் போன்ற ஈர்ப்பு அதுக்கு உண்டு. இதுவரை அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அவர் கர்த்தர்னு சொன்னதும் ஒருத்தன் கடல்ல குதிச்சு ஓடுறான், இன்னொருத்தங்க இழுத்துட்டு, பரவாயில்ல, எல்லாம் வேகமா வராங்க. இன்னைக்கு அந்த ஈர்ப்பு அநேகருக்குள்ள இல்லாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்த அந்த அறிவு இல்லை. இன்னைக்கு நெருங்கணும், போனோம். இன்னைக்கு இப்போ கூட சிலர் வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம்ல, எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம்ல, ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. ஏன்? தேவனை குறித்த அந்த வெளிச்சம் நமக்குள்ளதான், அதுதான் அதற்கு நமக்குள்ள ஈர்ப்பு கொடுத்துட்டே இருக்கும், அந்த ஈர்ப்பை கொண்டு வந்துட்டே இருக்கும். இது தேவை. இது எப்படி கிடைக்கும்னா கீழ்ப்படிதல்ல தான் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திட்டே இருப்பார். அவர் கர்த்தர் என்று சீஷர் கூட்டத்திலேயே
முதல்ல கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? யோவான். ஏன் யோவான் கண்டுபிடிச்சான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன் யோவான் கண்டுபிடிச்சான் தெரியுமா? யோவான் மட்டும்தான் சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்த்தான். மீதி யாருமே அந்த காட்சியை பார்க்கவே இல்லை. கிராஸ் இல்லாம க்ளோரி இல்லை. ஆமென். வேற யார் அந்த காட்சியை பார்க்கவே இல்லை. மார்பிள் சாய்ந்து இருக்கிறது என்பது அது ரிஸ்கான காரியம் கிடையாது. அது ரொம்ப கம்ஃபர்டான காரியம். ஆனா சிலுவைக்கு முன்னாடி நிற்கிறது ரொம்ப ரிஸ்கான காரியம். எந்த கஷ்டத்திலையும் கர்த்தரை விட்டு விலகாம நிற்கிறவனுக்கு கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எல்லாம் கிட்ட போறாங்க. அப்படி கிட்ட வருகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த 5 ஆசீர்வாதம். 1, நாம் ஏற்கனவே கேட்டது, அவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கண்டார்கள். 21:9. அவர்கள் கரையில் வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறது, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். க்ளோஸ்னஸ் ரிவீல்ஸ் ப்ரொவிஷன்ஸ். நமக்கு என்னது தேவை என்பது அவரோடு நெருங்கும் போது அந்த தேவைகள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும், காண்பிக்கப்படும், சந்திக்கப்படும். 2வது, அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அப்படி பியூட்டிஃபுல் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவர் கூட வந்து உக்காந்து, ஆமென், ஆண்டவரோடு கூட பந்தியில இந்த ஆராதனை வேளையில இதை முடிச்சு நம்ம பந்தியில் இருக்க போறோம். நீங்க இந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் வாங்கும்போது நீங்க எதை நினைக்கும் தெரியுமா? நான் அவர் பக்கத்தில் இருக்கிறேன், அவர் அண்டையில் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அண்டையில், அவர் வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறார். க்ளோஸ்னஸ் ப்ரொடியூசஸ் ஃபெலோஷிப். ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் இந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தும், வளர்த்தும். 3வது, அவருடைய எதிர்பார்ப்பை அறிய முடியும். ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அதனுடைய 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள்ல தெரியும். 15ல் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு மெதுவா பேதுருவை கூப்பிட்டு, பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருங்கள். நம்ம ஒவ்வொரு மேலையும் ஆண்டவருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தங்களை நம்ம விசிட் பண்ண அவங்க வீட்டுக்கு போறோம், அல்லது ஒருத்தங்க வீட்டில் போய் தங்கி இருக்க போறோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றிட்டு போனால் தானே சந்தோஷமா போக முடியும். ஆமென். ஆண்டவர் நம்மை அழைத்து போக வரப்போகிறார். அவருக்குன்னு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு. இது என்ன எதிர்பார்ப்பு? பேதுரு கிட்ட என்ன எதிர்பார்த்தார்? இங்க இருக்கிற எல்லாரை விட நீ என்ன பண்ணணும்? என அன்பா இருக்கணும். இதே போல் நம்ம ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். அதை அறிவதற்கு பக்கத்தில் அவர் கிட்ட போனாதான் தெரியும் ஆண்டவருடைய ஆசை என்ன. இதுதான் உங்க விருப்பம் ஆண்டவரே, இதுதான் உங்க ஆசை ஆண்டவரே. இதை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அமுந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. ஆமென். என்ன அருமையான பாடல், என்ன அருமையான வார்த்தை. இதை அறியணும். என் மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார், அதை நான் அறியணும். ஆண்டவர், இது நீங்க என்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? நான் வரேன்ப்பா. ஆண்டவர் சமூகத்தில் போகணும். கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கும் போது அது எதிர்பார்ப்பு என்ன என்று அவர் வெளிப்படுத்துவார். பேதுருவே, சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவா சாப்பிடும்போது கேட்டு ஒருவேளை பேதுருக்கு துக்கமாகி சாப்பிடாம போயிட்டானா எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் கேட்ட கேள்வி பேதுருக்கு என்னாச்சு? துக்கமாயிட்டு. அதனால சாப்பிட்டு முடியட்டும், அவன் சாப்பிட்டு முடியட்டும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், உனக்கு என்ன பிடிக்குமா பேதுருவே? இவங்க எல்லாரை விட பிடிக்குமா? இதை கேட்க ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். அவர் கத்தி எடுத்து இன்னொருத்தன் காதை வெட்டுறதெல்லாம் அவர் கேட்கல. அவர் என்கிட்ட எதிர்பார்க்கறது வேற. இதை நான் செய்யணும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை எவ்வளோ காலம் இனி வாழ போறோம்னு தெரியாதுங்க. எத்தனையோ பேரை திருப்திப்படுத்த என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாச்சு. ஏதாவது கை கொடுத்ததா? ஒன்றும் கை கொடுக்கல. ஆமே, நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து தம்மையை வெறுமையாக்கி பலியானாரே, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற எஞ்சியுள்ள வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, என்ன உங்களுக்கு பிடிக்குமோ ஆமே அது எனக்கு பிடிக்கட்டும், அதை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எதிர்பார்ப்பை அறிய முடியும். 4வது, அழைப்பை குறித்த தெளிவு நமக்கு உண்டாகும், கிளாரிட்டி உண்டாகும். இந்த பேதுரு ஒருக்க ஸ்லிப் ஆயிட்டாரு. ஸ்லிப் ஆனதுனால இனி என்ன அழைப்பாரா, இனி என்ன கூப்பிடுவாரா, இந்த டவுட் இருந்துட்டே இருந்து.
இந்த டவுட்டு தான் எங்கே கொண்டு போச்சுன்னா திரும்பியும் மீன் பிடிக்க கொண்டு போச்சு. ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி சொல்லி அந்த அழைப்பை தெளிவுபடுத்துகிறார். அதாவது என்ன, இங்கே பாரு, நான் சேர்த்த ஆடுகள் இருக்கு, அதை நீ மேய்ச்சிக்கோ. இதே போல் நம்ம மேலே இருக்கிற அழைப்பை குறித்து தெளிவு இருக்கணும். தெளிவு இல்லைன்னா நம்ம பின்வாங்கிறோம். நீங்கள் நல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் பேதுரு பின்வாங்க மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு காலிங் இருந்துச்சு, ஆனால் கிளாரிட்டி இல்லை. எல்லாருக்கு மேலேயும் காலிங் இருக்கு, கிளாரிட்டி இல்லை. தெளிவு இல்லாததுனால பின்வாங்குறோம். அது கிளாரிட்டி, அது தெளிவு வந்ததுக்கு அப்புறம் பேதுரு நின்றுட்டார், நிமிர்ந்துட்டார். இதுதான், அதனால தான் அந்த அந்த பந்தி விசாரிப்பில் பிரச்சனை வரும்போது பேதுரு ஸ்ட்ராங்காக சொல்கிறார், இங்கே பாரு, அதுக்குன்னு அபிஷேகம் உள்ளவங்களை தெரிந்தெடுத்து வச்சிருவோம், நாங்கள் ஜபிக்கிறதுலையும் வேதத்தை போதிக்கிறதுலையும் நாங்கள் நிலைத்திருப்போம். ஏன்னா இதான் அழைப்புன்னு தெரிஞ்சிட்டு அதை விட்டுட்டு விலகக்கூடாது. எவ்வளோ தெளிவாக இருக்கிறார். தெளிவு உண்டாகும். 5வது, எதிர்காலத்தை அறிய முடியும். யாருக்கெல்லாம் உங்களை எதிர்காலம் அறிய வேண்டும்? நாம பார்க்குறாங்க, ஒருவேளை கிளி எங்கேயே வச்சிருக்கிறாரா? இல்லை, ஆண்டவரோடு நெருங்குங்க. ஆமென். அதனுடைய 18வது வசனத்தில் ஆண்டவர் பேதுருடைய, ஆமென், ஆண்டவர் சொல்ல, நீ முதிர் வயதாகும் போது உன்னை தூக்கிட்டு போவாங்கப்பா. அதன் அர்த்தம் என்ன? உன் ஃபியூச்சர், நீ வயசாகிதான் மறிப்ப. உன் மரணம் கர்த்தருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? மகிமையா இருக்கும். ஃபியூச்சரை சொல்றாருங்க, ஃபியூச்சரை சொல்றார். எத்தனை பேருக்கு ஃபியூச்சர் தெரியணும்? உங்களுக்கு ஃபியூச்சர் தெரியணுமா? ஃபியூச்சர் கிட்ட வாங்க. ஜீசஸ் தானே ஃபியூச்சர், அவர் தானே லைஃப். அவர்கிட்ட வாங்க. அழகா எல்லாத்தையும் சொல்றார். அப்போ ஆண்டவரோடு உள்ள அந்த க்ளோஸ்னஸ் எவ்வளோ காரியத்தை நமக்கு ரிவீல் பண்ணுது, எவ்வளோ வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறது. அன்பு சபையே, இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டமே, ஆண்டவரோடு நெருங்குங்க, அவரை பாருங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். அவரிடத்தில் நெருங்குங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை இதுதான் உங்க ஃபியூச்சர்னு தெரிஞ்சா, பேதுருட்ட சொல்லிட்டாரு, முதிர் வயதுல தான் உன்னை தூக்கிட்டு போவாங்க. பேதுரு எங்கா இருக்கும் போதே ஏரோதை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். பேதுருக்குள்ள வேர்டு இருக்கு, முதிர் வயதுல தான். வயசாகிறது வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாது. நல்லா படுத்து தூங்குறார், சூப்பர் தூக்கம். ஆமே, பேதுருவை எங்க போட்டாலும் தூங்குவார். மலையில போட்டாலும் தூங்குவார், கெட்சமனையில போட்டாலும், சிலர் கடல்ல தூக்கி போட்டாலும் தூங்குவாங்க. ஆமே, அவருக்கு தெரியும், நீ ஏரோதை நீ என்ன 4 அடுக்குல 40 அடுக்குக்குள்ள வச்சாலும் என் ஃபியூச்சர் எனக்கு தெரியும். நம்ம எதிர்காலம், இங்க பாருங்க, நமக்கு எது ஓட்டம்னு நமக்கு தெரியணும். அதுதான் அழைப்பு குறித்த கிளாரிட்டி. எது வர ஓட்டணும் நமக்கு தெரியணும். இது தெரியலன்னா யோவான் ஸ்நானனுக்கு டவுட் வந்துட்டு, வரப்போகிறவர் நீர்தானா அப்படின்னு. ஏன்னா யோவானுக்கு எதை புரிந்து கொள்ள முடியலன்னா, என் ஓட்டம் முடிஞ்சிட்டுங்கிறத புரிந்து கொள்ள முடியல. எது ஓட்டம்னு நமக்கு தெரியணும். அடுத்து எது வர ஓட்டம்னு தெரியணும். மோசைக்கு தெரிஞ்சதுனால தான் எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு பிஸ்கா கொடுமுடிக்கு போறார். யாராவது போற இடத்துல என்ன நடக்க போகுது? மோசைக்கு அடக்காரா நடக்க போகுது. சந்தோஷமா பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆமே, நான் ஒரு வாட்டி இதை தியானிக்கும் போது நான் அப்படி யோசித்தேன், ஒருவேளை நானா இருந்திருந்தா, யோசுவா எதுக்கும் நீ போ, ஆமே, அவர் ஏதோ கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன், நீ போ, வேற யாரையாவது அனுப்பிடுவோம். ஆனா மோசே பாருங்க, என்ன தெளிவு. எது ஓட்டம்னு நமக்கு தெரியணும், எது வர ஓட்டம்னு தெரியணும். ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் அதை வெளிப்படுத்தும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு நெருங்குவோம், வாழ்வு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே. இன்னும் கேட்டி ஆமே நாவல் கொண்டீதோ வந்தே. இன்னும் கேட்ட glory பாடுபட்ட
கரங்களை முடிந்தால் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே மோடு கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தருவீராக. கிருபை தரு. எங்க வாழ்வு, எங்க எதிர்காலமே நீங்க தான், உங்ககிட்ட தான். அந்த அண்டி கொள்ளுகிற கிருபையை தந்து ஆண்டவர் அதற்கு நேராக எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன். பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். பள்ளமும் முன்னே தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. சிலுவை அன்பை கண்டு நான் வியந்து நின்ற நாள் முதல் உமது சித்தத்திற்காக எந்தன் உயிரும் தருகிறேன். சிலுவை அன்பை கண்டு நான் வியந்து நின்ற நாள் முதல் உமது சித்தத்திற்காக எந்தன் உயிரும் தருகிறேன். ஒரு உறவே, ஒரே